குழந்தைங்களே, இன்னைக்கு திருப்பாவை நோன்போட 14வது நாள் 14வது பாட்டை பார்க்கலாம். ஆண்டாள் தன்னுடைய தோழியோட வீட்டுக்கு வராங்க. வழக்கம் போல வந்து சொல்றாங்க, நீ என்ன சொன்ன? நீ எங்களை முன்னாடியே எழுப்புவேன்னு சொன்ன. சொன்னேன். சொல்ல என்னாச்சு? நீ எழுந்திருக்கவே இல்லை, அப்புறம் தானே எங்களை எழுப்புறது. ஏன் இப்படி சொன்ன பேச்சே நீ காப்பாத்தல? வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்தணும். நீ ஏன் அதை பண்ணா போயிருக்க? இப்ப என்ன மணி ஆச்சு தெரியுமா? போய் உன்னுடைய புழக்கடையில போய் பாரு. புழக்கடைன்னா அந்த காலத்துல ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு பேக்யார்டு இருக்கும். அதுக்கு பேரு புழக்கடை. அந்த புழக்கடையில தான் அவங்க தேய்க்கிறது, துவைக்கிறது, அந்த வேலைகள் எல்லாம் செய்வாங்க. அப்புறம் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கிணறு இருக்கும், அங்க ஒரு சின்ன தோட்டம் இருக்கும். இதெல்லாம் புழக்கடையில இருக்கும். ஆண்டாள் சொல்றாங்க, நீ போய் உன்னோட புழக்கடையில இருக்கிற கிணறை போய் எட்டி பாரு. அதுல தாமரை மலர்களும் அல்லி மலர்களும் இருக்கும். தாமரை மலர்கள் விரிஞ்சு இருக்கும். அதுக்கு ஆண்டாள் சொல்றாங்க, வாய் நெகிழ்ந்து இருக்கும். செங்கழுநீர் மலர்கள் வாய் நெகிழ்ந்துன்னா மெதுவா அதோட இதழ்கள் எல்லாம் விரிய ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி அல்லி மலர்களுடைய இதழ்கள் கூம்பி இருக்கும். ஏன்னா அல்லி மலர் சாயங்காலம் தான் அது விரியும். உங்க வீட்டு தோட்டத்துல போய் பாரு. காலையில ஆயிடுச்சு, பொழுது புலர்ந்தாச்சு, விடிஞ்சாச்சு. அதுக்கான அறிகுறி. அடுத்த அறிகுறி என்ன? காவி உடை அணிந்த வெண்மையான பல்லை உடைய தவசிகள்னா சன்னியாசிகள் கோவிலுக்கு சென்று சங்குநாதம் பிடிக்க போகிறார்கள். அந்த சங்குநாதம் உனக்கு கேட்கலையா? அவங்க சங்குநாதம் பிடிக்கிறதுக்காக போறாங்க. அந்த சத்தம் காதுல விழலையா? ஏன் இவ்வளவு தூக்கம் உனக்கு? எழுந்துரு, பிளீஸ் எழுந்துரு. நம்ம யாரை பத்தி பாடணும் தெரியுமா? சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான். சங்கையும் சக்கரத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற தடக்கையான், வலிமையான கைகளையும் தோள்களையும் உடைய அந்த நாராயணன, பங்கைய கண்ணான், தாமரை போன்ற கண்களை உடைய நாராயணனை பற்றி பாட வேண்டும். எழுந்து வா, ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை ஆண்டாள் எழுப்புறாங்க. இப்போ கிருஷ்ணனுடைய திருக்கரத்தில் என்ன இருக்கு? சங்கும் சக்கரமும். எப்படி இந்த சங்கும் சக்கரமும் கிருஷ்ணருக்கு கிடைச்சது அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. கிருஷ்ணருக்கு ஒரு குரு இருந்தார், ஆசிரியர், அவருடைய ஆசிரியர். அவருக்கு ஒரு மகன். அந்த மகனை பஞ்சஜன் அப்படிங்கிற அரக்கன் எடுத்துட்டு போய் கொண்டு சாப்பிடுறான். அந்த குரு கிருஷ்ணரை கேட்டுக்கிறார், என் பிள்ளைய எப்படி அவன் கொண்டு போயிட்டான், எனக்கு காப்பாத்து, என் பிள்ளைய காப்பாத்து அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கிட்ட கேட்ட உடனே கிருஷ்ணர் அந்த அரக்கனோட போர் புரிஞ்சு சண்டை போட்டு அவனை ஜெயிச்சு அவனை கொண்டு இப்பதானே சாப்பிட்டு இருக்கான். அப்போ அந்த பையன் ஒரு வயிற்றுக்குள்ளதானே இருக்கணும்னு வயிற்றை கிழிக்கும் போது அங்க பார்த்தா அந்த பையன் இல்லை. அவனுக்கு உடனே கிருஷ்ணர் யமலோகம் போய் அந்த பையனை உயிரோட மீட்டு வர்றார். அதுக்கப்புறம் இவனுடைய வயிற்றில் பார்த்தா ஒரு சங்கு இருக்கு, ஒரு பெரிய சங்கு. அவனுடைய எலும்பெல்லாம் சங்கா மாறி இருக்கு. அந்த சங்கை கிருஷ்ணர் தானே வச்சுக்கிறார். அந்த சங்கோட சிறப்பு என்னன்னா, அது பால் போல வெள்ளவெளேன்னு இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். அதுல இருந்து எழுகிற ஓசை இருக்கு பாருங்க, அப்படியே ஒரு அதிர்வா இருக்கும், ரொம்ப சத்தத்தோட இருக்கும், ஷார்ப்பா இருக்கும். நீங்க மகாபாரதம் சீரியல் பார்த்திருந்தீங்கன்னா அந்த சீரியலோட டைட்டில் சாங் அப்போ ஒரு சங்குநாதம் இருக்கு இல்லையா? எப்பவுமே சண்டை போடுறதுக்கு முன்னாடி சங்குநாதம் படிப்பாங்க. முக்கியமான விழாக்கள்ல சங்குநாதம் படிப்பாங்க. இது ரொம்ப லவுடா இருக்கும். அதுதான் பாஞ்சஜன்யம்.
பஞ்சஜன்கிற அரக்கனுடைய வடிவத்திலிருந்து எடுக்க பிறந்ததுனால அதுக்கு பேரு பாஞ்சஜன்யம். கிருஷ்ணனோட கையில் இருக்கிற சங்குக்கு பேரு பாஞ்சஜன்யம். இப்போ சுதர்சன சக்கரம். சக்கரம் எப்படி அவர் கையில வந்தது? அப்படி ஒரு தடவை இந்திரன் சிவபெருமானை தரிசிக்க கைலாயம் போற. கைலாயம் போகும் பொழுது அங்கே சிவபெருமான் இந்த இந்திரனுடைய பக்தியை சோதிக்கிறதுக்காக ஒரு காவலாளி வடிவம் பூத கணமா கைலாயம் வாசல்ல நிற்கிறார். அப்போ இந்திரன் வர இந்திரனை உள்ள போக விடாம தடுக்கிறார். எதுக்காக சிவபெருமானை பார்க்கணும்? என்கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. நான் சிவபெருமானை தான் பார்க்கணும். முதல்ல என்னை தாண்டி தான் நீங்க சிவபெருமானுக்கிட்ட போக முடியும். முதல்ல என்ன ஜெயிச்சுட்டு அப்புறம் நீங்க உள்ள போங்க. அப்போ இந்திரனுக்கு கோபம் வருது. கையில வச்சிருக்கிற வஜ்ராயுதத்தை அவன் மேல போடும்போதுதான் அப்படியே ருத்ரனா மாறிடுறார் சிவபெருமான். ஆக்சுவலி அங்க பூதகணமா வந்திருந்தது யாரும்? உண்மையா சிவபெருமான். உடனே இந்திரனுக்கு தான் பண்ணின தப்பு தெரிஞ்சிருந்து காலில் விழுந்துடுறான். ஆனா இந்த ருத்ரன் கோபத்தோடு இப்படியே எழுந்திருக்கும் பொழுது அந்த கோபம் அக்னியில அப்படியே கடல் போல இருக்கு. அதுல தான் வேர்வை துளிகள் எல்லாம் தண்ணிக்குள்ள சிந்திருக்கு. அந்த தண்ணிக்குள்ள சிந்தின வேர்வை துளிகள் எல்லாம் ஒரு அரக்கனா உருவாகிறது. ஜலந்திரன் பேர் அந்த அரக்கனுக்கு. அந்த அரக்கன் பெருசா சின்னதா இருந்து வளர்ந்து 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 அவன் எல்லா வித்தைகளையும் கத்துக்கிறான். அது மட்டுமல்ல, பிரம்மா கிட்ட எல்லா வார்த்தையும் வாங்கிடுவான். அவனை யாராலுமே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு வரம் வாங்கிடுவான். வரம் வாங்கி ஒரு 3 உலகத்தையும் தன் பிடிக்குள்ள வச்சிருக்கான். தேவர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். ரொம்ப கொடுமை பண்ணியிருக்கான். இது எல்லாம் எப்படினா நம்ம இதை சரி பண்றது? தேவர்கள் எல்லாம் போய் விஷ்ணு கிட்ட சொல்றாங்க. விஷ்ணு கிட்ட இந்த மாதிரி இந்த ஜலந்தரனைகளை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, எப்படியாவது நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விஷ்ணுக்கு தெரியும் இந்த ஜலந்தரனை நம்ம கொல்லணும்னா அது சிவபெருமானால் தான் முடியும். சிவபெருமானுடைய அனுகிரகம் இருந்தால்தான் முடியும். அதனால இவர் என்ன பண்றார்? விஷ்ணு சிவபெருமானை குறிச்சு தவம் பண்றார். எப்படி தவம் பண்றாருன்னா, தினமும் 1000 தாமரை மலரை அர்ச்சனை பண்றார். 1000 நாமம் சொல்றார். 1000 நாமம், ஒரு நாமத்துக்கு ஒரு மலர் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி 1000 பூ 1000 நாமம், சிவபெருமானோட நாமம் அப்படி அர்ச்சனை பண்ணிட்டு வர்றார் தினமும். ஒரு நாள் சிவபெருமான் என்ன பண்றார்? ஒரு பூவை மறைய வச்சு விடுறார். ஒரு பூவை காணாம போக பண்ணிடுறார். அப்ப 999 தானே இருக்கும். அப்ப கடைசியில என்ன, ஒரு பூ வரலையே, ஒரு மந்திரத்துக்கு ஒரு பூ இல்லையே. சரி, அதனால என்ன, தன்னுடைய கண்ணை எடுத்து அதை மலரா பாவிச்சு சிவபெருமானுக்கு அந்த 1000வது சிவபெருமான் தோன்றார். முன்னாடி வர காட்சி அளிக்கிறார். முன்னாடி காட்சி அளிக்கிறார். ஐயோ, உன்னுடைய அன்பை நான் வச்சுனேன், இவ்வளவு ஈடுபாடா என் மேல உன் கண்ணையே எடுத்து வைக்கிறேன். நம்ம போன தடவை கண்ணப்ப நாயனாரை பத்தி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி அதுக்கு முன்னோடி விஷ்ணு வருவார். அப்புறம் அவர் கண்ணெல்லாம் நீ எனக்கு கொடுக்க வேண்டாம், நீ வச்சுக்கோ, இவனுடைய தவத்தின் காரணம் என்ன, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். அப்போ எனக்கு தீயவர்களை அழிக்கிறதுக்கான சக்தி வேணும், அது உங்ககிட்ட தான் இருக்கு, நீங்க அதை எனக்கு கொடுக்கணும். அப்போ சிவபெருமான் தன்கிட்ட இருக்கிற சுதர்சன சக்கரத்தை எடுத்து விஷ்ணுவுக்கு கொடுக்கிறார். கொடுத்துட்டு சொல்றார், எப்பெல்லாம் அநீதி நடக்கிறதோ, எப்பெல்லாம் தீயவர்கள் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, தீயவர்களை அழிக்கிறதுக்கு இந்த சுதர்சன சக்கரம் உனக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி அந்த சுதர்சன சக்கரத்தை விஷ்ணு கிட்ட கொடுக்கிறார். இந்த சுதர்சன சக்கரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது யாரையாவது கொல்றதுக்கு ஏறினா அவங்கள கொண்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துடும். ரிட்டர்ன் விஷ்ணு கிட்டே வந்துடும். அது அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்படிதான் விஷ்ணுவுடைய கையில சங்கும் சக்கரமும் சேரும். நாளைக்கு
15வது பாட்டோட உங்களை சந்திக்கிறேன்.